7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எட்கா லெசனை பற்றி பார்ப்போம். ஹவ் ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈத். த ட்ரீஸ் லுக்ட் greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. ஈத் விழாவின் காலை பொழுது எவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. பச்சை பசேலென மரங்களும் விழாக்கோல வடிவில் வயல்களும் இளஞ்சிவப்பு ஒளி வீசும் வானமும் கண்கொள்ளா காட்சியாய் தெரிந்தன. சூரியன் வெளிச்சமாகவும் உலகிற்கு ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது போல் இன்னும் பிரகாசமாகவும் தென்பட்டது. இரண்டாவது பத்திக்கு வருவோம். The village was filled with excitement. Everyone was up early to go to the Edgah. The boys were more excited than the others. They had been talking about it all time. Finally the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Muhammad counted 1, 2, 10, 12. He had 12 coins. Muhsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With his money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. கிராமம் முழுதும் குதூகலம் நிரம்பி வழிந்தது. ஈத்காவிற்கு செல்லும் நோக்கில் அனைவரும் அதிகாலையிலேயே துயில் எழுந்து விட்டனர். மற்ற அனைவரையும் விட சிறுவர்களே மிகவும் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். பல நாட்கள் இவ்விழாவை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் அல்லவா? இப்போது அந்த நாள் வந்துவிட்டது. இன்னும் அவர்களால் பொறுமையாக இருக்க இயலாது. தங்கள் பைகளில் இருந்த காசுகளை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து பத்திரப்படுத்தி கொண்டார்கள். மகமத் எண்ணினான். 1, 2, 10, 12. அவனிடம் 12 நாணயங்கள் இருந்தன. மோசினிடம் 1, 2, 3, 8, 9, 15 நாணயங்கள். இந்த பணத்தில் அவர்கள் எவ்வளவோ பொருட்களை வாங்கலாமே. பொம்மைகள், இனிப்புகள், காகித குழல்கள், ரப்பர் பந்துகள், இன்னும் பல. மூன்றாவது பத்திக்கு வருவோம். The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. She told him then that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmud, Muhsin, Noori and Sami. அவர்கள் அனைவரிலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தவன் ஹமீத். 4 வயதுடைய அவன் மிக சாதாரணமான உடையுடன் ஒல்லியாக தெரிந்தான். சென்ற ஆண்டுதான் அவனது தந்தை காலரா நோயால் அவதியுற்று இறந்தார். பிறகு அவனது அம்மாவும் இறந்துவிட்டார். அன்றிலிருந்து அவன் தனது வயதான பாட்டி அமீனாவுடன் வாழ்ந்து வந்தான். வானம்பாடி பறவை போன்று, லார்க் என்றால் வானம்பாடி பறவை, வானம்பாடி பறவை போன்று மகிழ்ச்சியாகவே அவன் இருந்தான். அவனது தந்தை பணம் சம்பாதிக்க சென்றிருப்பதாகவும் அவனது அம்மா அவனுக்கு அன்பான பரிசுகளை வாங்கி வர அல்லாவிடம் சென்றிருப்பதாகவும் பாட்டி அவனிடம் கூறினாள். இது ஹமீதை மகிழ்ச்சியடைய செய்தது. அவனது கால்களுக்கு காலணிகள் இல்லை. அவன் தலையில் இருந்த குல்லா அழுக்கடைந்து கந்தலாக தெரிந்தது. அவனது தந்தை வெள்ளி பொருட்களோடும் அவனது தாய் அல்லாவிடமிருந்து பரிசு பொருட்களோடும் வருவார்கள் என அவன் அறிந்திருந்தான். அப்போது அவனிடம் அகமத், மோசின், நூரி, சமி ஆகிய அனைவரையும் விட அதிகமான பொருட்கள் இருக்கும் என்று கருதினான்.
அடுத்த பத்திக்கு வருவோம். ஹமீத்'s granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஹமீதின் பாட்டி அமீனா மிகவும் வருத்தமுற்றாள். இன்று ஈத் விழா, ஆனால் கையளவு தானியங்கள் கூட வீட்டில் இல்லையே. தன் மகன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த ஈத்து திருநாள் முற்றிலும் வேறு வகையில் இருந்திருக்கும். ஹமீது அவளிடம், பாட்டி, நான் எல்லோருக்கும் முன்னாடியே வீட்டிற்கு திரும்பி விடுவேன், வருத்தப்படாதீங்க என்றான். அமீனா கவலை கொண்டாள். மற்ற சிறுவர்கள் அனைவரும் அவரவர் அப்பாக்களுடன் செல்கின்றனர். இவனை மட்டும் கண்காட்சிக்கு எப்படி தனியாக அனுப்ப முடியும்? Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead on the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஹமீது மற்ற சிறுவர்களுடன் இணைந்து புறப்பட்டான். காலில் சிறகு முளைத்தது போன்று ஆனந்தமாய் தெரிந்தான் ஹமீது. பெரியவர்களை விட விரைவாய் ஓடி சென்று அவர்களுக்காக மரத்தடியில் காத்து நின்றனர் சிறுவர்கள். நகரின் புறப்பகுதியை அடைந்தனர். சாலையின் இரு பக்கங்களிலும் செல்வந்தர்களின் பெரிய பெரிய வீடுகள், தோட்டத்தில் உள்ள மரங்களின் கிளைகள் முழுவதிலும் மாம்பழங்களும் லீச்சி பழங்களும் பழுத்து தொங்கின. பின்னர் மிட்டாய் கடைக்காரர்களை தாண்டி சென்றனர். பல வண்ண தோரணங்களால் எல்லா இடங்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கடைகளிலும் மலைகள் போன்று இனிப்புகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது ஃபஸ்ட்டு செக்ஷனை மட்டும் நாம் இப்பொழுது பார்த்துள்ளோம். நாளை செகண்ட் செக்ஷனை பார்ப்போம்.